சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்தில் உபாகமம் 33 அதிகாரம் 12 வசனம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். இந்த வசனத்தில் மோசே பென்யமீன் கோத்திரம் பற்றி சொல்லும்போது பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்கிறார். பென்யமீன் யாக்கோபுக்கும் பிரியமான குமாரனாக இருந்தான். பென்யமீன் யாக்கோபுடைய வலதுகையின் குமாரனாக இருந்தார். மோசே பென்யமீன் கோத்திரத்தாருக்கு இந்த வசனத்தின் மூலம் 3 ஆசீர்வாதங்களை சொல்கிறார். முதலாவது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட தங்கியிருப்பான். எப்படி தங்கியிருப்பான்? சுகமாய் தங்கியிருப்பான். 3 யோவான் 2 வசனத்திலே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாடி மகிழ்ந்து உண்மையாய் நடந்து உத்தமமாய் வாழ்ந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை குறித்தே மேன்மை பாராட்டி நீதிமானாய் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் சுகமாயிருக்க முடியும். இதுவே கர்த்தருக்கு பிரியம். இரண்டாவதாக, எந்நாளும் அவரை காப்பாற்றுவார். கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தபோது எத்தனையோ நெருக்கடியின் மத்தியில், ஒடுக்குகிறவன் மத்தியில் இருந்து தம்முடைய ஜனத்தை விடுவித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நம்முடைய சத்துருக்கள் மீது வெற்றி சிறந்து விசேஷித்த கிருபைகளை நமக்கு கொடுத்து எந்நாளும் காப்பாற்றி வருகிறார். மூன்றாவதாக, எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தர் நம் எல்லைக்குள்ளே வாசமாயிருந்தால் நாம் கொள்ளையாடப்படுவதில்லை, இந்த பூவுலகின் மிருகங்களால் பட்சிக்கப்படுவதில்லை, எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி வேலி அடைத்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 147 13 14 தாவீது இவ்வாறாக பாடுகிறார், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று. அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட ராஜா, ஓ ஹல்லேலூயா, நாங்கள் அப்போ உமக்கு பிரியமானவன் என்று சாட்சி சொல்ல, உமக்கு பிரியமாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையாக உமை கேளடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்.